ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே எல் ஷடாய் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தையும் சிலுவையினுடைய மேன்மைகளையும் குறித்து நாம் தியானித்து வந்தோம். இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மனநிலையையும் அவருடைய மன உருக்கத்தையும் அவருடைய அன்பையும் குறித்து நாம் பார்ப்போம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரணத்தை உங்களுக்காக எனக்காக சந்தித்து பெரிய ஒரு விடுதலையை முழு உலகத்திற்கும் தந்துவிட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜெய வீரராக உயிர்த்தெழுந்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக உயிர்த்தெழுந்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராக உயிர்த்தெழுந்தார், பிசாசின் தலையை நசுக்கினவராக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்குதான் ஜெயத்தை நாம் காண முடிகிறது, அங்குதான் நமக்கு வெற்றியை காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையே வெற்றியை காண முடியாதபடி செய்கிறவன் தேவ திட்டத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் தேவனுடைய நோக்கத்திற்கும் எதிராக சுற்றித் திரிகிற அந்தகார சக்தியாக பிசாசு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட பிசாசை அவர் தலை காலில் மிதித்தார். அவருடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் மெரித்து வெற்றி சிறந்தார். மரணமே உன்னுடைய கூர் எங்கே என்று சொல்லிக் கொண்டு அவர் ஜெய கிறிஸ்துவாய் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ 40 நாள் இந்த பூமியில தங்கி இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 40 நாள் இந்த பூமியில தங்கி இருந்து ஏறத்தாழ 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு ஒரே சமயத்தில் தன்னை இருக்கிறவராக சிரிக்கிறவராக உயிர்த்தெழுந்தவராக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் உயிர்த்தெழுந்த நாள்ல அதாவது மரணத்திலிருந்து கல்லறை விட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு நடந்த முதல் அனுபவத்தை நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசர்களிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடமும் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசர்களும் கல்லறைக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசர்கள் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டியிருந்த சீலை மற்றவர்களே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். முந்தி கல்லை இடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவசித்தான். அவர் மருத்துவரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தோம். இதிலே நாம் காண வேண்டியது என்னவென்றால், முதல் அந்த ராத்திரி முழுவதும் தூக்கமில்லாதபடி எப்பொழுது விடியுமோ என்று சொல்லி, எப்பொழுது கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குமோ என்று சொல்லி, தனக்கு துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படியாவது சென்று நான் அவரை காண வேண்டும் என்று சொல்லி அளவு கிடந்த ஆர்வம் அவளுக்குள்ளாக இருக்கிறதை காண முடிகிறது. அதுதான் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது
வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டால் வைத்திருந்தாங்க சீசர்களை, சிப்பாய்களை காண முடியவில்லை. காத்து கொண்டிருந்த காவல்காரர்களை காணவில்லை. மாறாக கண் புரட்டப்பட்டிருக்கிற நிலையிலே காண்கிறார். அவனுக்கு ஒரு நோக்கில் உயிர்த்தெழுந்திருக்கலாம் என்ற ஒரு நினைவு இருந்தாலும் அது இல்லாமல் போனாலும் அதிலே அவனுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் தான் காண வேண்டும், எப்படியாவது அந்த சடலத்தை காண வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆர்வம் உள்ளவளாய் அவர் ஓடி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அவருடைய இயக்கம், அவருடைய ஆர்வம் அந்த 10-11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியா 11வது வசனம், மரியா கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அந்த இடத்தை விட்டு போக மனதில்லாதவளாய் இருந்தார். திரும்பவும் அவள் தனிமையா இருந்து கொண்டு, ஐயோ என் தேவனை காண முடியவில்லை, என் தேவனை காண முடியவில்லை என்று சொல்லி அவர் அங்க வைத்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறதை காண முடிகிறது. இதிலிருந்து அந்தவாகி இயேசு கிறிஸ்து மேல அவர் வைத்திருந்த ஆர்வம், அன்பு, தாகம் எவ்வளவா இருக்கிறது, ஜீவனே வைத்ததை போல இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது அல்லவா? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிற விதம் எப்படி இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதற்கடவாய் நேசிக்கிறோம் என்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறோம். அவர் எந்த அளவாய் அவருடைய நேசத்தை அல்லது அவர் மேல் இருக்கிற நேசத்தை நாம் பிரதிபலிக்கிறோம். தனிமையாக விடுபட்ட சூழ்நிலையிலே தனித்து விடுபட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்தாரா? இல்லை, தேவனை கண்டுகொள்ள வேண்டுமே, அவரை காண முடியவில்லை என்ற ஒரு தவிப்பு ஒரு பக்கம், அவரை காணாமல் முடியாது தவிக்கிறதே என்ற ஒரு தவிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் எப்படியாவது கண்டுவிட வேண்டுமே என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகராதவா. இவ்வளவு ஆர்வம் உள்ளவர்கள் அந்த ராத்திரி எப்படி தூங்கி இருக்க முடியும்? நிச்சயமா தூங்கி இருக்க முடியாது. அந்த ராத்திரி முழுவதும் எப்பொழுது விடியுமோ என் தேவனை நான் காண வேண்டும், இயேசு கிறிஸ்துவை மறித்த இந்த இயேசு கிறிஸ்துடைய சடலத்தை காண வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார். 12வது வசனம், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடைய தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த நிமிஷத்திலே தன்னை காணக்கூடாத அளவுக்கு அவருடைய கண்களை தேவன் மறைத்து வைத்திருந்தார். காரணம் ஏன் உடனே கண்டு கொண்டிருந்தால் ஆண்டவரே என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவருடைய ஆர்வமும் அவருடைய தாகமும் எந்த அளவா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்வதற்காக தான் தேவன் அவருடைய கண்களை அந்த நாளில் மறைத்து வைத்திருந்தார். அப்பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தை, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். இந்த இடத்துல பேர் சொல்லி கூப்பிடாதபடி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாத ஒன்றா அவர் ஏன் அழுகிறார் என்பதை அவர் அறியாத ஒரு தேவனா இருக்கிறாரா? இல்ல. ஏன் அழுகிறார்? அவருடைய கேள்வி கேட்கும் பொழுது, யாரை தேடுகிறாய்? அதாவது தேடுகிறாய், அழுகிறாய், தேடுகிறாய், தேடிக்கொண்டு அழுகிறார். இயேசு கிறிஸ்துவை காணவில்லையே என்று சொல்லி அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் சொல்லும் பொழுது, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். எவ்வளவு ஒரு ஆர்வம் பாருங்க. அந்த மரித்த சடலத்தை குறித்து சிலருக்கு பயங்கள் ஏற்படலாம். கல்லறையின் பக்கம் போவதற்கு பயந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இங்கு மரித்த 3ஆம் நாள் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சடலத்தை தேடுகிறார். அவர் உயிர்த்தெழுதலுடைய நேர்மையை உணர்ந்திருக்கலாம், அவர் உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சடலம் எங்கு கிடைத்தாலும் சரி, அது எனக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்கிறாங்க. மரித்த பின்பும் அவர் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் அவருக்கு கொஞ்சம் கூட தனியவே இல்லை. இன்றைக்கு நமக்கு பலவிதமான தடைகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இப்படி வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பை இருக்கிறது தெரியாதபடி நாம் தவிடுபடியாக்கி விடுகிறோம். அல்லது ஆண்டவருடைய அன்பை இருக்கிறது தெரியாதபடி நம்முடைய இதயத்தில் நாம் சோர்ந்து விடுகிறோம்.
ஆனால் அவர் சோர்ந்து போகாமல் தேவனை தேடிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆர்வத்தையும் அவருடைய வாமையும் அவருடைய ஏக்கத்தையும் அவருடைய இருதயத்தினுடைய ஒவ்வொரு துடிப்புகளையும் அறிந்த கர்த்தர் அங்கு சொல்லுகிறது என்னவென்றால் 16ஆம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி மரியாதை என்றார். ஏன் இந்த வார்த்தை முதல்ல மரியாதை என்று சொல்லி கூப்பிடக்கூடாது? மரியாதை என்று கூப்பிட்டு இருந்தால் அநேக விஷயம் மரியாதை அவர் கூப்பிட்டு இருக்கக்கூடும். எந்த தோரணையே அவர் கூப்பிடுவாரோ அந்த சப்தத்தையும் அந்த தோரணையும் அவர் உணர்ந்தவராய் அந்த முதல் விஷய மரியாதை என்று சொல்லும் பொழுதே அவர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டிருக்க முடியும். ஆகவேதான் அவர் எப்பொழுது கூப்பிடுகிற ஒரு பாணிகளை கூப்பிடாதபடி அவரை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறார் என்றுதான் கேட்டார். இப்பொழுதோ அவர் எப்பொழுது கூப்பிடுகிற அந்த அன்பின் துணி, அந்த பாசத்தினுடைய துணி, தன்னை பின்பற்றி வந்தால், தன்னை நம்பி வந்தால், தன்னோடு கூட இருந்தால், அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீகளுடைய கூட்டத்தில் அவளும் இருந்தால் அல்லவா? அவளை பார்த்து இப்படி சொல்லுகிறார் ஏன் அழுகிறார்? பேரை சொல்லி சொல்லுகிறார் மரியாதை ஏன் அழுகிறார் என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபோனி என்றால் அதற்கு போகிறதே என்று அர்த்தமாம். இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் தான் கிறிஸ்து, நீ ஏன் அழுகிறாய் என்று அவர் சொல்லவில்லை. மரியாதை ஏன் அழுகிறாய் என்று அவருடைய சொந்த குரலிலே, அவர் விளங்கிக் கொள்ள முடியாத குரலிலே, அவருடைய காதுகளிலே வெறுத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த அருமையான காதுகளில் கூட வேறு சத்தங்கள் நுழைந்து அவர் குழப்பங்கள் உண்டாக்காத விதத்திலே அவர் எளிதாய் விளங்கிக் கொண்டு விதத்திலே அவருடைய இனிமையான சத்தம் அவருடைய பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் உணர்வுகள் எல்லாம் அந்த சத்தம் யாருடையது என்பதை அவர் கண்டுகொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் பேசுகிறது, பல விதத்தில் பேசுகிறார். ஆர்வமும் தாபமும் உள்ளவர்களோடு கூட தேவன் எப்பொழுதுமே இடைப்படுகிறார் என்பதை இந்த இடத்தில் நாம் காண முடியும். ஏன் அங்கிருந்து வந்து பார்த்து ஒன்றும் இல்லை என்று தெரிந்து கொண்டு போய்விட்டு அந்த சீசர்களிடத்தில் போகாதபடி அல்லது அவர்களை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லாதபடி தனித்து விடாப்பிடியாய் நின்றிருக்கிற அந்த மரியாதையோடு கூட அவள் பேசி அவருடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுகிறார். தேவன் கண்ணீர்களை துடைக்கிற கர்த்தர். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிப்போமையானால் அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தனை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ தேடுவாய், ஆனால் அவர் உனக்கு அகப்படுவார். அந்த முழு அன்பு, முழு ஆர்வம், முழு தாகம் எந்த விதத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம்? 4ஆம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் நீ தேடுவாய், ஆனால் அவர் உனக்கு அகப்படுவார், அவர்களுக்கு அகப்படுவார் என்று சொல்லிதான் வேதத்தில் வாசிக்கிறோம். நீ அவரை விட்டு விட்டாயானால் அவர் உன்னை விட்டு விடுவார். ஆகவே தேடுகிற எவனும் தேவன் கண்டுகொள்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேடுதல் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அந்த மரியாதை போல ஆர்வத்தோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் தேடுகிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறது தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய ஆர்வத்தையும் தேவனை தேடுகிற விதத்தை குறித்து சொல்லும் பொழுது அது சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 42வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய அன்புக்காக, தேவனுடைய அன்பை சுவைப்பதற்காக தேவனை தேடுகிறோமா? அல்லது தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒரு அற்புதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே தேவனை தேடுகிறோம்? நம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்து எதுக்காக நம்மை தேடுகிறார்? அல்லது என்னத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? அவரை நேசிக்கும்படியான நேசத்திற்காக நம்முடைய உள்ளங்களை திறந்து கொடுப்பதுதான் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அவர் நம் மீது இருக்கக்கூடிய அவர் மீது இருக்கக்கூடிய அன்பை அவர் காண வேண்டும் என்று துடிக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய தேடுதல் எப்படி இருக்கிறது? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்களா இருக்கிறோமா?
அல்லது எந்த காரியத்திற்காக நாம் ஆண்டவரை தேடுகிறோம்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக மாத்திரமே ஓடி அழைத்து ஆர்வத்தோடும் தாகத்தோடும் தேடுகிறவர்கள் உண்டு. சிலர் உபவாசித்து தேடுகிறவர்கள் உண்டு. இருந்தாலும் அவர்கள் கண்டடைவதில்லை. அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக மாத்திரம் அது தேவன் நமக்கு கொடுப்பாரா இல்லை என்று சொல்லவில்லை. அதை தேடுவது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஐயோ நான் தனித்து விடப்பட்டதே என்று சொல்லி அதற்காக இல்லை, நான் அவரை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக மரியாள் ஏன் தவிக்கிறார்? ஆகவே நம்மளுடைய அன்பு தேவனை தேடும்படியாகும் அல்லது தேவனால வைத்திருக்கிற அன்பை நாம் சுவைக்கும்படியாக அவர்களுக்கு வேண்டும். ஏனென்றா அவர் அன்பே உருவானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்கு மிஞ்சின உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எல்லா வரங்களை காட்டிலும் மிஞ்சினது அன்பு என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அன்பு நிறைவானது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நாம் தேவனை எந்த அளவாய் நேசிக்கிறோமோ அந்த அளவாய் அவருடைய அன்பின் ஆவினாலே நம்முடைய உள்ளங்களை அவர் நிரப்பி விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவருடைய அன்பை நாம் சுவைத்தால் தான் அதை குறித்து நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் எப்படி எடுத்து சொல்ல முடியும்? படிப்பதன் மூலமாகவா, வசனத்தை தியானிப்பதன் மூலமாகவா? அதுவே இயேசுவை சுவைத்து பாருங்கள், கர்த்தரை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக அவருடைய அன்பை சுவைக்க வேண்டும். அன்புக்காக ஏங்க வேண்டும். தேவனை நேசிக்கிற விதம் நமக்குள்ளாக எப்படி இருக்கிறது? இந்த நாளில் தேவனை தேடுகிற விதம் நமக்கு எப்படி இருக்கிறது? அந்த மரியாள் தேவனை தேடினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே சமயத்துல ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 15-16 வசனத்துல ஐயோ நாங்கள் தவிக்கிறோம் என்று சொல்லி கண்ணீர் சொல்லி தனித்து விடப்பட்டிருக்கிறோமே, எங்களுக்கு உதவியற்றவர்களா இருக்கிறோமே என்று சொல்லி கதறுகிற ஒரு ஸ்திரீயும் கதறுகிற ஒரு 14 வயசுக்கு மேல நிரம்பின ஒரு இஸ்மவேலியை குறித்து ஆண்டவர் நாங்கள் சொல்லுகிற காரியத்தை நாம் காண முடியும். என்னமா நடந்தது என்று சொல்லி கேட்கிறார். ஆகாரே என்று சொல்லி கூப்பிடுகிறதை காண முடிகிறது இல்லையா? இந்த இடத்துல எப்படி மரியாதை என்று சொல்லி கூப்பிட்டாரோ, ஏக்கத்தோடும் பாசத்தோடும் தவிப்போடும் அவருடைய இருதயத்தினுடைய துடிப்புகளை அறிந்தவரா எந்த தோரணையிலே கூப்பிட்டாலும் அவருடைய இருதயங்கள் ஆறுதல் அடையுமோ அல்லது தேர்தல் அடையுமோ அல்லது திருப்தி கொள்ளுமோ அந்த விதத்துல அந்த மரியாதை பார்த்து மரியாதையே ஏன் அழுகிறார் என்று சொன்ன போது உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதும் அது இயேசு கிறிஸ்து தான் என்பதை தெரிந்து கொண்டதுமாய் ரபூனி என்று சொன்னார். முதலே அடையாளம் கண்டு கொண்டதை போல அடுத்த நாள் எங்களுக்கு இல்லை, அடுத்த வாழ்க்கை எங்களுக்கு இல்லை, இனி ஒரு நாள் எங்களுக்கு நினைத்து பார்ப்பதற்கு இல்லை. மரணத்தினுடைய கடைசி எல்லைகளுக்குள்ளாக நாங்கள் வந்துவிட்டோம். மரணம் தான் எங்களுக்கு முடிவு. இனி இதை விட எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை. எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்து விட்டது என்று சொல்லி நின்று அந்த இஸ்மவேலும் ஆகாரும் வனாந்தரத்திலே இவர்கள் அழுகும் குரலை கேட்க கூட ஆனந்தாத இடத்திலே நின்று கொண்டு அவர் அழுது கொண்டிருந்தார்கள். பரலோகத்தின் தேவன் கண்டார். அவருடைய அழுகின் குரல் ஒருவேளை ஆபிரகாமுடைய காதுக்கு எட்டாமல் இருந்திருக்கலாம், சாராளுடைய காதுக்கு எட்டாமல் இருந்திருக்கலாம், அல்லது அங்க இருக்கிற அடுத்து தூரமாய் இருக்கக்கூடிய மனுஷ சஞ்சாரத்திற்கு அந்த அபயக்குரல் கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எத்தனையோ உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய செவிக்கு அதை ஏற்றியது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒரு தாய் ஓடி வந்து ஒரு குழந்தையை தேற்றுவதை போல அவர் இறங்கி வந்தார். ஒரு தாய் ஒரு குழந்தையை தேற்றுவதை போல அந்த கண்ணீரை எவ்வளவு சீக்கிரமா நிறுத்த வேணுமோ அந்த இதை போல ஒரு தாய் ஒரு குழந்தையை தேடி அழுகும் பொழுது, அதை துடித்து அழுகும் பொழுது, அல்லது ஏதாவது ஒரு காரியத்திற்காக கதறி அழுகும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி வேறு சொல்லி கூப்பிட்டு ஓடி அணைத்துக் கொள்கிறதை போல அதாலே என்ன நடந்தது என்று சொல்லி கேட்ட தேவன் அல்லவா? அதே தேவன் தான் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னை தேடுகிற இருதயத்திற்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக துடிக்கும் ஒரு இயேசு கிறிஸ்துவாய் அந்த உயிர்த்தெழுந்த தேவனாய் அங்கு காட்டது போல இன்றைக்கும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் சொல்லியிருக்கிற எங்காவது ஒரு முக்கியமான இடத்தில் சென்று நீ தேவனை தேடி கண்டி அடைந்து கொள்ளலாம் என்று தேவன் சொல்லவில்லை. அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தர் நீ தேடுவாய். ஆனால் எங்கே இருந்து 1982 வருஷம் மே மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவரை சுவைக்காமல் ஆண்டவருடைய அன்பை உணராதவனாய் இருந்து அந்த நாளிலே கேன்சர் வியாதியினாலே மரணத்துக்கு சந்தித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அணுகு செத்துக் கொண்டு வந்த அந்த நாளிலே ஆண்டவரே நான் பிழைக்க வேண்டுமே என்று சொல்லி கண்ணீர் விட்டான், கதறினேன். இயேசுவே எங்கே இருக்கிறீர்? மெய்யான தேவனாயிருந்தானே எங்கே இருக்கிறீர்? உம்முடைய கல்வாரியினுடைய அன்பு என்ன? உன்னுடைய ஜீவியத்தில் வாழ்ந்திருந்த நாட்கள்ல ஏராளமான
போன பேருக்கு சுகத்தை தந்தீராமே, அந்த அன்பு எங்க, மனதுருக்கம் எங்க ஆண்டவரே? அப்படி ஒரு தேவனா இருந்தா என்னுடைய கண்ணீரை துடைக்க கூடாதா? என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கூடாதா? எனக்கு நீர் உதவி செய்ய மாட்டீரா என்று சொல்லி ஒரு கிரவுண்டில் என்று கதறினேன். ஒரு தேவாலயத்திற்குள்ளாக அல்ல, ஒரு பைரவனத்தில் என்று என்னாண்டதே என்று சொல்லி கதறினேன். தேவன் வெளிப்பட்டார். சூரிய வெளிச்சத்தை போல பிரகாசம் உள்ளவராய் வெளிப்பட்டார். அந்த பிரகாசத்தின் உள்ளே இருந்து இயேசு கிறிஸ்து வெளியே வந்தார். தொழுவதை உணர்ந்தேன், கீழே விழுந்தேன். தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் இருதயத்திலே நிரப்பப்பட்டதா இருந்தது. ஆகவே தேவனை கண்டுகொள்வதனுடைய இருதயங்கள் எப்படியாக இருக்கும் என்பதை நன்றாக நம்மால் நினைவு கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். மரியாதை போல தேடுகிற அனுபவம் நமக்குள்ளாக இருக்கிறதா? அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கும் இங்கும் ஓடாதபடி மரியாள், அதாவது தன்னுடைய குடும்பத்திற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தன்னை காட்டாதபடி, அல்லது மற்ற யாருக்கும் தன்னை காட்டாதபடி, தன்னை தேடி வந்த அந்த மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரியாவே என்று சொன்ன அந்த வார்த்தை ஆயிரம் ஆயிரம் பேர் ஒன்றாக இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறதை போல இருந்திருக்கும். அவருடைய கண்ணீர்களை துடைத்து அனுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல் ஒரு ஸ்திரீயினுடைய ஒரு கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் அதே போல இன்றைக்கு மாத்திரம் அல்ல, நாளைக்கு மாத்திரம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடி அதை பெற்றுக்கொண்டதோடு கூட நிறுத்திக் கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் தினமும் அதிகாலையிலே அவரை நாம் தேட வேண்டும். அவள் அதிகாலையிலே தேடி அவள் இருட்டோடு எழுந்து சென்றாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய நேசம் நம்முடைய எழுதியிலே காண முடியும். ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். எப்பொழுது உறக்கம் விட்டு நான் எழுந்திருப்பேன், எப்பொழுது இந்த ராத்திரி பொழுது கழியும், எப்பொழுது என்னுடைய ஓய்வு நேரம் முடியும், உடனே நான் எழுந்து என் ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டுமே, என் ஆண்டவரோடு நான் பேச வேண்டும் என்ற அந்த ஏக்கமும் தாகமும் நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கும். ஏனால் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாள் ஒவ்வொரு நாளும் இருக்குமானால் நம்முடைய ஜீவித காலம் முழுவதுமே தேவ சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டதும் ஆனந்த கண்ணீரினால நிரப்பப்பட்டதுமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஏறத்தாழ 40 நாள் அந்த பூலோகத்தில் தங்கியிருந்த பொழுது அவர் செய்த முதல் காரியம் தன்னை தேடி வந்த அந்த ஸ்திரீக்கு, அந்த மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே அவளை கொண்டே ஒரு ஊழியத்தை தொடங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை இதோ நான் கண்டேன் என்று சொல்லும்படியான முதல் சுவிசேஷ ஒரு ஊழியக்காரியாக தேவன் அவளை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் அவருடைய வாழ்க்கையிலே ஆதி காரியத்திலே பாவத்தை உள்ளே கொண்டு வருவதற்கும் இந்த உலகத்திலே சாபத்தை கொண்டு வருவதற்கும் எப்படி ஒரு ஸ்திரீ காரணமாக இருந்தாலோ அதே போல பரலோகத்தின் தேவன் அந்த பலகீனப்பட்ட பாத்திரம் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீயாகிய ஒரு மரியாதை தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய குடும்பத்திலே தான் வெளிப்படும்படியாகவும் ஜீவிக்கும்படியாகவும் தெரிந்து கொண்டார். அதோட மாத்திரமில்லாதபடி அவருடைய மரணத்திற்கு பிற்பதாக அவருடைய உயிர்த்தெழுதல் நாள்ல முதல் அதே போல ஒரு மிஷனரி ஊழியத்திற்கு அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தி சுமந்து செல்வதற்காக ஒரு ஸ்திரியை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள்ல உங்களை என்னையும் கூட கர்த்தர் ஆர்வத்தோடு வாஞ்சியோடு தேடுகிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கு அவர் வெளிப்பட்டு நம்முடைய ஒவ்வொரு சமயத்திலையும் தாயை தேற்றுவது போல நம்மை தேற்றி நம்முடைய கண்ணீர்களை மாற்றி ஆனந்த கண்ணீராக மாற்றுவார். இயேசுதாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.